இரவோடு இரவாக தமிழக வெற்றிக்கழக நிர்வாகி கைது. 10 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறல். அதிரடியாக கைது செய்யப்பட்டது எப்படி? சென்னை ஆர்கே நகரில் சிறுமி ஒருத்தவங்க கிட்ட பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்ட தமிழக வெற்றிக்கழகத்தோட நிர்வாகி அதிரடியா கைது செய்யப்பட்டிருக்காரு. உறவினர் வீட்டுக்கு போன 10 வயது சிறுமி கிட்ட பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டுட்டு கொலை செஞ்சிடுவதா மிரட்டிய தமிழக வெற்றிக்கழக நிர்வாகி தினேஷ் கைது செய்யப்பட்டிருக்காரு. தமிழ்நாடு தேர்தல் களம் இப்போதான் கொஞ்சம் ஓஞ்சிருக்கு. கடந்த 2 மாதங்களாவே மாநிலத்துல தேர்தல் களத்துல அனல் பறந்துச்சு. இந்த நிலையில தான் தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா இப்போ கொஞ்சம் சற்று அமைதி திரும்பி இருக்கு. இதுக்கு இடையில சென்னை ஆர்கே நகரில் சிறுமி கிட்ட பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்ட தமிழக வெற்றிக்கழக நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஆர்கே நகர் 43வது வார்டு தமிழக வெற்றிக்கழக வட்ட செயலாளர் தினேஷ் என்பவர் அதிரடியா கைது செய்யப்பட்டிருக்காரு. உறவினர் வீட்டுக்கு போன 10 வயது சிறுமி கிட்ட பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்ட தினேஷ் கைது செய்யப்பட்டிருக்காரு. 10 வயது சிறுமி கிட்ட பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டுட்டு அத வெளியே சொன்னா கொலை செஞ்சிடுவதா மிரட்டி இருக்காரு. அந்த சிறுமி தனக்கு நேர்ந்த கொடுமைய உறவினர்கள் கிட்ட சொல்லி அழுதிருக்காங்க. இதுக்கப்புறமா பெற்றோர் மற்றும் உறவினர்கள் காவல் நிலையத்துல புகார் அளிச்சாங்க. அந்த புகாரின் அடிப்படையில வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கினாங்க. போலீஸ் விசாரணையில சிறுமி கிட்ட தமிழக வெற்றிக்கழக நிர்வாகி தினேஷ் அத்துமீறி நடந்துகிட்டது உறுதியாயிருக்கு. இதுக்கப்புறமா அவரை கைது செய்யும் முயற்சியிலையுமே இறங்குனாங்க. இருந்தாலுமே திங்கட்கிழமை வாக்கு எண்ணும் பணிகள்ல தினேஷ் ஈடுபட்டிருந்ததால அவரை கைது செய்ய முடியல. இதுக்கப்புறமா இப்போ அவரை கைது செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஏற்கனவே திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு மற்ற அரசியல் கட்சியினர் விமர்சனத்தை முன்வச்சிட்டு வந்தாங்க. இப்போ தமிழக வெற்றிக்கழகம் 100 இடங்கள்ல வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்காங்க. இந்த நிலையில இப்போ தமிழக வெற்றிக்கழக நிர்வாகி 10 வயது சிறுமி கிட்ட பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. ஏற்கனவே கடந்த ஆட்சியில நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு தமிழக வெற்றிக்கழகத்தாலையும் முன்வைக்கப்பட்டுச்சு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில அந்த கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகியே ஆட்சி அமைகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு சம்பவத்துல ஈடுபட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அதே நேரத்துல வரக்கூடியவங்களும் பெண்களுக்கான பாதுகாப்பை எப்படி கொடுக்க போறாங்க அப்படின்ற கேள்வியுமே எழுந்திருக்கு. ஏற்கனவே இது தொடர்பாதான் தமிழகத்துல நிறைய பிரச்சனைகள் பூதாகரமா வெடிச்சிட்டு வருது. தனியா போகக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுட்டு வருது. இதுக்கு இடையில சிறுமி விளையாடி கொண்டிருந்த சிறுமிய தனியா அழைச்சிட்டு போய் பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டது மட்டுமில்லாம வெளியே சொன்னா கொலை செஞ்சிடுவேன்னு மிரட்டல் விடுத்திருக்காரு அந்த தமிழக வெற்றிக்கழக நிர்வாகி. எப்படி அவருக்கு ஒரு மாதிரியான மனநிலை இருந்துச்சு அப்படின்னா இப்படி ஒரு சிறுமி கிட்ட அத்துமீறல்ல ஈடுபட்டிருப்பார் அப்படிங்கிறது யாராலையுமே யூகிக்க முடியல. அது மட்டும் இல்லாம வெளியே சொன்னா கொலை செஞ்சிடுவேன்னு மிரட்டலும் விடுத்திருக்காரு. சோ இது தொடர்பா தமிழக வெற்றிக்கழகத்தோட தலைவர் என்ன முடிவு எடுக்க போறாரு? அதாவது அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கறத முன் வச்சுதான் இப்போ ஆட்சியில அமர போறாங்க. ஆனா இந்த சம்பவத்துல அந்த தலைவரை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா இது தனி மனிதன் சம்பந்தப்பட்டது மட்டும்தான். இருந்தாலும் இப்படி மற்ற கட்சியினர் ஒரு குறை சொல்லக்கூடிய நேரத்துல அந்த கட்சியை சேர்ந்த ஒரு நபரை இந்த மாதிரியான கீழ்த்தனமான ஒரு கேவலமான செயல்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இதே மாதிரி தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கேக்க வாளால வெட்டின சம்பவமும் நடந்திருக்கு. இது மட்டுமே இல்லாம குடி போதையில
வெற்றி கொண்டாட்டத்துல எம்எல்ஏ ஈடுபட்ட சம்பவமும் நடந்திருக்கு. இந்த மாதிரி இப்போ அடுத்தடுத்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பிரச்சனையில சிக்கிக்கிட்டு வராங்க. இது தொடர்பா என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க, இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் எல்லாரோட கேள்வியுமா இருக்குது. ஏற்கனவே இந்த வெற்றி கொண்டாட்டத்தின் போது நடு ரோட்டுல பைக்கை வச்சுக்கிட்டு ரொம்பவே அராஜகம் பண்ணியிருக்காங்க அந்த கழகத்தை சேர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாம பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையில பைக்ல போறது, நடு ரோட்டிலேயே சிக்னல் நின்று அடாவடியில ஈடுபடுவது மாதிரியான நிறைய வேலைகள்ல ஈடுபட்டுட்டு போறாங்க. இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது இதுதான் மாற்றமா அப்படின்ற ஒரு கேள்வியையுமே முன்வைக்க தோணுது. ஏன்னா மாற்றத்துக்காக தான் மக்கள் வேற ஒருத்தருக்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்திருக்காங்க. அந்த ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது எந்த வகையில வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. இப்படி தவறு பண்றவங்க மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறதும் தெரியல. இப்படி ஒரு சிறுமி கிட்ட அத்துமீறி பாலியல் வன்கொடுமைக்கு அத்துமீறி அந்த பெண்ணை கொலை செஞ்சிடுவேன் மிரட்டி இப்போ அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கார். அதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் வருது. ஏற்கனவே பழைய ஆட்சியை குறை சொன்ன போது கூட பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றப்போ அந்த கட்சியோட அந்த முதலமைச்சரை தான் குறை சொன்னாங்க. குறிப்பா அந்த கட்சியில அந்த ஆட்சி சரியில்லை, ஆட்சி நடத்துறவங்க சரியில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு. ஆனா இப்போ ஆட்சி இன்னும் அமரவே இல்லாத நேரத்துல இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது பெரிய அளவுல பேசுபொருளா மாறி இருக்கு. அதே நேரத்துல எல்லாரோட ஆதங்கத்தையுமே வெளிக்கொண்டு வந்திருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சிறுமிகள் கிட்ட அத்துமீறக்கூடிய நபர்களுக்கு எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களையுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.